அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய தேவைகளுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம். அப்பா, எங்கள் வாழ்வில் நீர் செய்யும் எண்ணிலடங்க அற்புதங்களுக்காக, நீர் தந்திருக்கும் ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எப்பொழுதுமே எங்களை தூக்கி சுமப்பவராக இருக்கிறீர். இந்த உலகத்தில் யாருமே எங்களை புரிந்து கொள்ளவில்லையே என்று நினைக்கின்ற பொழுது புரிந்து கொள்கின்ற ஒரு தகப்பனாக இருக்கின்றீர். ஆறுதல் கிடைக்கவில்லையே என்று நினைக்கும் பொழுது ஆறுதலாக வந்து நிற்கிறேன் என்று நீர் சொல்கிறீர். ஆண்டவரே, இரக்கப்பட யாருமே இல்லை என்று சொல்லும் பொழுது இரக்கமுடைய ஒரு உறவாக எங்கள் முன்னே வந்து நின்று கொண்டுதான் இருக்கிறீர். உம்முடைய இந்த உடனிருப்பை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறீர். அதற்காக எப்பொழுதுமே நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனே. அப்பா, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நினைத்து பார்க்கிறோம். துன்ப வேளையிலே ஒரு அண்ணனாய், அன்பு அக்காவாய், எங்களுடைய பெற்றோராய், நல்ல தலைவராய் எங்களுக்கு எல்லாமாய் இருந்து வழிநடத்தி கொண்டு வருகின்றீர். உறவாய், உயிராய் நீர் எங்களை சுமந்து கொண்டு வருகின்றீர். அதற்காக நன்றி கூறுகின்றோம் தகப்பனே. யாருமே இல்லையே, புரிந்து கொள்ள யாருமே இல்லையே, அரவணைக்க யாருமே இல்லையே, எங்களை கவனிக்க யாருமே இல்லையே, நோயிற்றிருக்கும் பொழுது யாருமே இல்லையே என்று நினைக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் கண்பாரும் தகப்பனே. நீரே எல்லா உறவும் உயிருமாயிருந்து அவர்களுக்கு ஆறுதல் அளித்து அரவணைத்து வாழ்வில் மகிழ்ச்சியாக வாழ கிருபை செய்யும். நோயிற்றிருக்கும் ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். கைவலி, கால்வலி, மூட்டு வலி, வலிகளோடு போராடி கொண்டிருக்கும் மக்களை பார். உறுப்புகளில் பிரச்சனை, எலும்புகளில் பிரச்சனை, நரம்புகளில் பிரச்சனை, தசைகளில் பிரச்சனை என்று ஒவ்வொரு பிரச்சனையோடு தினமும் மருத்துவமனைக்கு அலைந்து திரியும் மக்களை நீரே தொட்டு சுகமாக்குவீராக. தகப்பனே, உம்மால் என்று வேறு யாராலும் எங்களை குணமாக்க முடியாது. எங்கள் வாழ்வை மாற்ற முடியாது. எங்கள் வாழ்வை மாற்றும் ஐயா. புதிய வாழ்வை தாரும். எங்கள் நோயை தொட்டு குணமாக்கி உமது அபிஷேகத்தால் எங்களை நிரப்பி எங்களுக்கு ஒரு புதிய வாழ்வை தாரும். நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை தாரும் தகப்பனே. இந்த நேரத்திலே ஆரோக்கியம் இல்லாமல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு குழந்தைகளுக்காகவும் ஜெபிக்கின்றோம். அவர்களின் பெற்றோர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். நீரே அவர்களுக்கு ஆறுதலும் தேற்றரவுமாக இருந்து உதவி செய்வீராக. குழந்தைகள், முதியவர்கள், இளம் வாலிபர்கள் என அனைவரையும் குணமாக்கும் தகப்பனே. தங்கள் வாழ்வை வாழ முடியாமல் முடங்கி கிடக்கும் மக்களை பார். அவர்களை நீரே ஆசீர்வதித்து அவர்களை தொட்டு குணமாக்குவீராக. உம்மால் நிச்சயம் கூடும் தகப்பனே. நிச்சயமாக நாங்கள் குணமடைவோம். நீர் எங்களை குணமாக்குவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக எங்களை நீர் கைவிட மாட்டீர். எங்களுக்கு நீர் தகப்பனாய், தாயாயிருந்து எங்கள் ஒவ்வொரு தேவைகளையும் சந்திப்பீர் ஐயா. உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டுகளை கேளும். எங்களுக்கு ஒரு ஆறுதலை தார். இந்த மக்களை கண்பாரும் தகப்பனே. இவர்கள் அனைவரும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வார்களாக. அப்பா, எங்கள் வாலிப தம்பிமார்களுக்கும் தங்கைமார்களுக்கும் இன்னும் சிறு குழந்தைகளுக்காகவும் ஜெபிக்கின்றோம் தகப்பனே. இந்த நவீன உலகத்தில் சமூக ஊடகங்களால் எவ்வளவோ சீரழிவுகள். தங்கள் வாழ்க்கையின் லட்சியம் என்ன என்பதை மறந்துவிட்டு செல்போனில் மூழ்கி கிடக்கும் வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். எப்பொழுதுமே செல்போனுக்கு அடிமையாகி சாப்பிடும் போதும் வேலை செய்யும் பொழுதும் செல்போனுக்கு அடிமையாக இருந்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையே மறந்து இருக்கிறார்கள். தங்கள் உடலை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த செல்போனில் இருந்து வரும் கதிர்வீச்சு பல்வேறு கேன்சர்களை உருவாக்குகிறது. அதன் தாக்கத்தை அறிந்து செல்போன் பயன்படுத்துவதை எங்கள் இளைஞர்கள் குறைத்து கொள்ள வேண்டும். தேவைக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் தகப்பனே. இன்னும் சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கின்றோம். வீடியோ கேம், செல்போன் என அதிலே மூழ்கி கிடக்கிறார்கள் தகப்பனே. இவர்கள் இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும். எங்கள் குழந்தைகள், எங்கள் வாலிபர்கள் நல்ல மனிதர்களாக, மனித நேயமிக்க மனிதர்களாக உருவெடுக்க வேண்டும்.
ஜெபிக்கும் ஜெப வீரர்களாக மாற வேண்டும். எந்த சமூக வலைதளங்களுக்கும் அடிமையாகி தங்கள் உயிரை மாய்த்து கொள்ளவும் தங்களது வாழ்வை கெடுத்து கொள்ளவும் கூடாது தகப்பனே. தான் பிறந்துள்ள லட்சியம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு வாழ்வில் லட்சியத்துக்காக போராடி உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். குழந்தைகள் செல்போன் பயன்படுத்துவதை நாங்கள் விரும்பவில்லை தகப்பனே. ஏனென்றால் அவர்களின் எதிர்காலம் சீர்கெட்டு விடுகிறது. ஆபாச படங்கள், கூடா நட்பு என அனைத்தும் இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக எளிதில் கிடைக்கின்றது தகப்பனே. இவற்றையெல்லாம் மாற்ற ஒவ்வொரு மனிதர்களையும், ஒவ்வொரு வாலிபர்களையும், ஒவ்வொரு சிறுவர்களையும் தொட்டு உமது வசனத்தையும் உமது ஞானத்தையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்பா, இந்த குழந்தைகள், இந்த வாலிபர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் ஞானத்தோடும் விவேகத்தோடும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்ற உணர்வோடும் முடிவுகளை எடுக்கவும், தங்கள் வாழ்விலே தவறான பாதையில் சென்று விடாமல் நல்ல நெறிகளை கற்றுக்கொண்டு நீர் காட்டிய விழுமியங்களை தெரிந்து கொண்டு உமது பாதையிலே வெற்றி நடை போட நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் வாலிபர்கள், எங்கள் குழந்தைகளை ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த சமூகம் நாளைய நல்ல சமூகமாக மாற இந்த வாலிபர்களின் குழந்தைகளையும் நீர் தொட வேண்டும். இவர்கள் நல்ல முறையில் வளர்ந்தால் மட்டுமே இந்த சமூகம் வளர்ச்சி அடைய முடியும். தகப்பனே, இந்த குழந்தைகளையும் வாலிபர்களையும் வழிநடத்தும் பெற்றோர்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கு தேவையான நல்ல வழிகாட்டுதலை கொடும், நம்பிக்கையை கொடும், பொறுமையை கொடும். அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நன்னறியில் வழிகாட்ட தேவையான ஆற்றலையும் அறிவையும் கொடும் தகப்பனே. தங்கள் குழந்தைகளுக்கு மன்றாட கிருபை தாரும். எவற்றாலும் முடியாவிட்டாலும் ஜெபத்தினால் முடியும். ஜெபம் அனைத்து காயங்களையும் அனைத்து சோதனைகளையும் எதிர்கொள்ளும் ஒரு மருந்து என்பதை இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தங்கள் குழந்தைகளுக்காக, வாலிபர்களுக்காக அனுதினமும் உம்மிடம் அன்றாட வேண்டும். இந்த குழந்தைகள் நல்ல தலைவர்களாக, நல்ல மனிதர்களாக இந்த சமூகத்தில் வாழ உமது கிருபையை தாரும் தகப்பனே. நீர் காட்டிய வழியில், நீர் விட்டு சென்ற வழியில் இந்த வாலிபர்கள் நடக்கவும், சமூக பணிகள் ஆற்றவும் நீர் கிருபை தாரும் தகப்பனே. உலக மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியோடும் நிம்மதியுடனும் வாழவும், விபத்துகள், நோய்கள், கண்ணீர், கவலைகள், துன்பங்கள், சோதனைகள் எல்லாவற்றிலும் அவர்கள் வெற்றி அடையவும் பாதுகாக்கப்படவும் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்கும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன்.